Welcome all. Welcome back to our economy session part 2. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி பேசிக்ஸு என்சிஆர்டி பேஸ்டு கொஷின்ஸு அப்புறம் ஹியூமன் கேபிட்டல் பாவர்ட்டி அதுலேருந்து எல்லாம் எப்படி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த செஷனில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே தான் தீம் எப்படி ரிப்பீட் ஆகிருக்கு, தென் சின்ன பேசிக்கான கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளேஷன் டாப்பிக்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். அப்புறம் கவர்மெண்ட் வந்து என்னென்ன மெசேஜ் எடுப்பாங்க, அப்போ என்னென்ன பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் அப்படின்றத பப்ளிக் ஃபினான்ஸ் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ இதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது எப்படி, அப்புறம் இந்த வருஷம் வந்து ஒரு புது ட்ரெண்டில் கேட்டிருக்காங்க 2025. ஓகேங்களா, அதாவது அப்ளிகேஷன் ஓரியன்டட் கான்செப்ட் கிளாரிட்டி. ஓகேங்களா, நம்மகிட்ட கான்செப்ட் கிளாரிட்டி தான் இதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க, அதை வந்து அப்ளை பண்ண தெரியுதா அப்படின்றத இந்த வருஷம் வந்து கேட்டிருக்காங்க. இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். பட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா 2015 கேட்டது. நான் ஒரு கண்டினியூட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு த 14th ஃபினான்ஸ் கமிஷன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? 14th ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. It has increased the share of states in the central divisible pool from 32% to 42%. Yes, that's correct. Even 14th Finance Commission தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா till 13th Finance Commission வந்து 32% தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸார்பிடண்ட்டாக ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணது 42%. That's correct. Again, it has made recommendation concerning sector specific grants. ஆக்சுவலாக இந்த மாதிரி செக்டர் ஸ்பெசிஃபிக் கிராண்ட்ஸ் இந்த மாதிரி பர்டிகுலர் ஐட்டம் வந்துட்டு இட் வாஸ் செட் டியூரிங் த 13th ஃபினான்ஸ் கமிஷன், நாட் டியூரிங் த 14th ஃபினான்ஸ் கமிஷன். சரிங்களா, ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஒன் ஒன்லி. ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷனில் நம்ம பாலிட்டியில் வந்து கொஷின்ஸ் பார்த்துருப்போம். அது பாலிட்டி பேஸ்டு 15th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தோம். இப்போ வந்து எக்கனாமிக் பேஸ்டு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்தது. அது வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்தோம். அதில் ஒரு 6 டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க, 6 க்ரைட்டீரியாலாம் கொடுத்துருப்பாங்க. லைக் பாப்புலேஷன், ஏரியா, டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸு, ஃபாரஸ்ட் கவரு, அப்புறம் டேக்ஸ் எஃபர்ட்ஸு, அந்த மாதிரியெல்லாம். தென் அதையும் நாம் வந்து பார்க்கணும். ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கணும். தென் போன இதில் என்னாச்சு அப்படின்னா, சின்ஸ் நம்ம இதில் வந்து 2019 வந்து ஜம்மு காஷ்மீர் வந்துட்டு அவங்க யூனியன் டெரிட்டரியாக ஃபார்ம் பண்ணதுனால அந்த 1% வந்து ரிடியூஸ் பண்ணிட்டு 42லேருந்து 41% வெர்டிக்கல் டெவல்யூஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சரிங்களா, தென் ஃபர்தர் அதோட கண்டினியூஷனாக 16th ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ அண்டர் டாக்டர் அரவிந்த் பனகரியா சார் அவரோட தலைமையில் வந்து இப்போ போட்டிருக்காங்க. அவங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸும் விட்டாங்க, நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நம்ம பாலிட்டி செஷன்லேயே பார்த்தோம், அது ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த வருஷமும் இதே மாதிரி எக்கனாமிக்கில் அப்படின்னா பாலிட்டியில் கண்டிப்பாக 16th ஃபினான்ஸ் கமிஷன் பற்றினா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ என்னென்ன க்ரைட்டீரியா எப்படி கேட்டிருக்காங்க, ஏதாவது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களா, ஓகேங்களா, கண்டிஷ்னல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது இருக்கா, ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் டு பை த ஸ்டேட்ஸ் அப்படின்றத ஒரு நியூ க்ரைட்டீரியா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ இந்த கொஷினுக்கு த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. ஸோ ஓகே, வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். எகெயின் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 கேட்ட கொஷின். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 10 years கழிச்சு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரிகார்ட் டு ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த 15th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4,800 crores அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 crores ஆர் டு பி கெப்ட் அஸ் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு டீட்டெயிலாக படிக்கணுமா, ஒவ்வொரு செக்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும். அப்படியெல்லாம் படிக்கணும்னு தேவையில்லை. அவங்க ஒரு சில ஆஸ்பெக்ட் நம்மக்கிட்ட கேட்பாங்க, அதை நம்ம என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணால் அதுவே போதும். எதையும் பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 45% ஆஃப் த நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் யூனியன் டேக்ஸஸ் ஆர் டு பி ஷேர்டு வித் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டுருக்கு. அது நமக்கு நல்லா தெரியும். இட்ஸ் நாட் 45%, இட்ஸ் 41%. ஓகேங்களா, 42 இட் வாஸ் 42லேருந்து 41%ஆக கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ 41% ஆஃப் த நெட் ப்ரொசீட்ஸ் தான். ஸோ த ரைட் ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் தப்பு அப்படின்றதே தெரியும். இப்போ நீங்கள் செகண்டை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா வி வில் அரைவ் த ரைட் ஆன்சர்.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஸ்டினை பார்த்து பயப்படாமல் இருக்கிறது, தென் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் படித்து பார்க்குறது, தென் பொறுமையாக நம்ம வந்து இருக்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் வச்சு அப்ளை பண்ணும்போதும் இந்த மாதிரி இடங்களில் ஈவன் மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு உண்மையிலே வந்து இந்த அளவுக்குலாம் நம்ம படிச்சுட்டு போகணும்னு அவசியமும் கிடையாது, தெரியும் தெரியாது எக்ஸாமினேஷன் ஹாலில். பட் ஸ்டில் வி அரைவ் த ரைட் ஆன்சர். சரிங்களா. திஸ் இஸ் த அந்த எலிமினேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது. இப்போ நம்ம செகண்ட் தப்பு அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஈஸியாக அந்த ஆன்சர் அரைவ் ஆயிடலாம். ஓகே. இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு புது டாபிக் இந்த வருஷம் கேட்டது எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ பப்ளிக் ஃபினான்ஸ்குள்ளே போகலாம். இப்போது பப்ளிக் ஃபினான்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம் கேபிட்டல் ரெசிப்ட்ஸு, ரெவன்யூ கேபிட்டல் ரெவன்யூன்னு ரெண்டாக பிரிப்போம். கேபிட்டலுக்கு கீழே கேபிட்டல் ரெசிப்ட் அண்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்ப்போம். ரெவன்யூ கீழே ரெவன்யூ ரெசிப்ட் அண்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காம்பனண்ட்டு கீழே என்னென்ன வருது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபிஸ்கல் டெஃபிசிட் பார்ப்போம், ப்ரைமரி டெஃபிசிட் பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா பாரோவிங் அப்படின்னு தெரியும். அப்புறம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ரெவன்யூ டெஃபிசிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்றத பார்ப்போம். தெர் இஸ் சம்திங் கால்டு ப்ரைமரி டெஃபிசிட். ப்ரைமரி டெஃபிசிட்னா என்ன, பாரோவிங் விச் மீன்ஸ் ஃபிஸ்கல் டெஃபிசிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ கொடுக்குறோமோ அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வி வில் ரீச் அ ப்ரைமரி டெஃபிசிட் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியும் கான்செப்ட்ஸ். பட் 2025 பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் let me read out the question. Suppose the revenue expenditure is 80,000 crores and the revenue receipt of the government are 60,000 crore. The government budget also shows borrowing of 10,000 crores and interest payment of 6,000 crores. Which of the following statements are correct? அப்படின்னு கேட்டு கீழே revenue deficit is 20,000 crores, fiscal deficit is 10,000 crores, primary deficit is 4,000 crores இப்படி கேட்டிருக்காங்க. அப்போ அவன் நம்பர்லாம் கொடுத்துட்டான். இப்போ பார்க்க வந்துட்டு உங்களுக்கு என்னோட சிசெட் பேப்பர் மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்கும். பட் கைண்ட் ஆஃப் சிசெட் ஒர்க் தான் இங்கே தேவை. பட் கான்செப்ட் கிளாரிட்டி நமக்கு இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து அரைவ் ஆயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன, ரெவன்யூ டெஃபிசிட் 20,000 crores இருக்குது. அப்போ ரெவன்யூ டெஃபிசிட்டோட ஃபார்முலா என்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரெசிப்ட். எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெசிப்ட் வந்து கேட்டிங்கன்னா டெஃபிசிட் தெரிஞ்சிடும். அவனே கொடுத்துருக்கான். டேட்டா அப்ளை பண்ணுங்கள். 80,000லேருந்து 60,000 போனால் எவ்வளோ, 20,000. இப்போ 20,000 தான் ரெவன்யூ டெஃபிசிட். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் 10,000 crore கொடுத்துருக்கான். ஃபிஸ்கல் டெஃபிசிட் இஸ் நத்திங் பட் ஹவு மச் அமௌண்ட் கவர்மெண்ட் ஹேஸ் பாரோடு தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட். அப்போது கவர்மெண்ட் பட்ஜெட் ஆல்சோ ஷோஸ் பாரோவிங் ஆஃப் 10,000 crores. ஸோ எக்ஸாக்ட்லி அதுவும் கரெக்டாக. செகண்ட் கரெக்ட். அப்போ ப்ரைமரி டெஃபிசிட்னா என்ன, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபிஸ்கல் டெஃபிசிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி வர்றது தான் ப்ரைமரி டெஃபிசிட். அப்போ இங்கே பாரோவிங் மீன்ஸ் ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ, 10,000 மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எவ்வளோ, 6,000 crores. அப்போ 10,000 crore 6,000 crore போனால் ரிமைனிங் 4,000 crores இஸ் த ப்ரைமரி டெஃபிசிட். அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 1, 2, 3. ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இப்போது இது வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங். பட் பார்த்து பயப்படாமல் நம்ம இருக்கிற அந்த இடத்துல பாட்டு பயந்துட்டு மறந்துட்டு எப்படி பண்ணணும்னு தெரியாமல் ஸ்கிப் பண்ணிட்டு வரக்கூடாது. அந்த ஜஸ்ட்டு பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க. நம்ம தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அங்கே அந்த வருஷம் பார்க்கல கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும். ஸோ ஆல்வேஸ் எம்ப்ரேஸ் த சேலஞ்சஸ். இந்த மாதிரி இருக்கும்போது பயப்பட வேணாம். பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 1, 2 and 3. சரிங்களா. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நாம் வந்துட்டு அதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இட் நீட்ஸ் எகெயின் கான்செப்ட் கிளாரிட்டி செக் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். A country's fiscal deficit stands at 50,000 crores. It is 10,000 crores receiving through non-debt creating capital receipts. The country's interest liabilities are 1,500 crores. What is the gross primary deficit அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இங்கே உங்களுக்கு என்ன ஒன்று தெரியணும் அப்படின்னா, நம்ம அந்த நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸும் வந்துட்டு எதில் இன்வால்வ் ஆகும்னா நம்ம ஃபிஸ்கல் டெஃபிசிட்லேயே இதாக இருப்போம். ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்து எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா. கடன் இல்லாமல் வருது பார்த்தீங்களா, கடன் உருவாகாத டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்டை வந்துட்டு எஃப்டியில் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் வந்து ஆட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அந்த 50,000 crore எஃப்டியிலேருந்து இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஆல்ரெடி அக்கௌண்ட் பண்ணதுனால நம்ம பெரும்பாலும் எங்கே தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னா,
50,000 crore-லேருந்து 10,000 மைனஸ் பண்ணிட்டு மைனஸ் 40,000 crore, தென் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இது நமக்கு தெரியும் 1,500 எடுத்தோம் அப்படின்னா 38,500 வரும். அந்த ஆப்ஷன் இல்லை, அதனால் டி நன் ஆஃப் தேவோ போடுவோம். அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல அவங்க செக் பண்ணுற கான்செப்ட் கிளாரிட்டி என்ன அப்படின்னா, whether this person has known that non-debt creating capital receipt already counted into the FD. ஓகேங்களா, அது ஃபிஸ்கல் டெபிசிட் பண்ணும்போதே அதை கவுண்ட் பண்ணிடுவாங்க. அதனால் கடன் இல்லாமல் வந்த வரவு, ஓகேங்களா, நான் டெட் கிரியேட்டிங், ஓகேங்களா, அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 50,000 crore-லேருந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1,500 இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we will get gross primary deficit, which means 50,000 crores minus 1,500 crores equal to 48,500 crores. Option A is the right answers. சரிங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க. எதில் எது வரும், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ரெவன்யூ டெஃபிசிட்னா என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா, கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன, ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன, ப்ரைமரி டெஃபிசிட்னா என்ன, ஓகே, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வச்சு எதுலேருந்து மைனஸ் பண்ணோம், நான் டெட் கிரியேட்டிங் அசட்னா என்ன, இது எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டலாம். நீங்கள் பப்ளிக் ஃபினான்ஸ்லேயே இதை பேசிக்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இது வந்து பெரிய கஷ்டமான கொஸ்டின்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா, இஃப் யூ நோ த கான்செப்ட் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வில் யூ கேன் அரைவ் வெரி ஈஸிலி. ஓகே, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எகெயின் நம்ம பப்ளிக் ஃபினான்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின் இது. இஃப் ஐ எம் நாட் ராங், இதுவும் 2025 கேட்ட கொஸ்டின் தான். Very simple. Consider the following statements. Capital receipts create a liability or cause a reduction in the assets of the government. Correct. ஓகேங்களா, நம்ம இதில் வந்து படிச்சிருப்போம். கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன, நமக்கு ஒரு பொருள் வந்து வருது, அப்போ அந்த பொருள் மீன்ஸ் அமௌண்ட் வந்து வருது. அந்த அமௌண்ட் எப்படி வரும் அப்படின்னா எய்தர் இட் கிரியேட் ஏ லைபிலிட்டி, எனக்கு வந்து ஃப்யூச்சரில் திருப்பி தரணும் அப்படின்னு இருக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் லோன். ஓகேங்களா, இப்போ கண்ட்ரி வந்துட்டு வேர்ல்டு பேங்க்லேருந்தோ ஐஎம்எஃப்லேருந்தோ பாரோ பண்ணுறாங்களா, அதர் கண்ட்ரீஸ்லேருந்தோ பைலேட்டரல் லோன் வந்து வாங்கும்போது இட் வில் கிரியேட் ஏ லைபிலிட்டி. நமக்கு அமௌண்ட் வருது, பட் அதை நம்ம திருப்பி அடைக்கணும்ல, அது வந்து லைபிலிட்டி தானே. அப்போது இட் கிரியேட்ஸ் ஏ லைபிலிட்டி ஆர் காஸ் ஏ ரிடக்ஷன் இன் த அசட் ஆஃப் த கவர்மெண்ட். அப்போ ரிடக்ஷன் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா, அப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறத விற்றுட்டு பணமாக வருது. இதுவும் ஒரு வகையில் கேபிட்டல் ரெசிப்ட் தான். கேபிட்டலில் கொடுத்துட்டு பணம் வருது. அப்போ கேபிட்டல் ரெசிப்ட்ன்றது என்னது, எய்தர் நம்மக்கிட்ட லைபிலிட்டி கிரியேட் பண்ணும், அப்படின்லாம் இருக்கிற அசட்டை ரிடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், போத் ஆர் கரெக்ட். மீன்ஸ் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, ரெண்டாவது பாரோவிங் அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கேபிட்டல் ரெசிப்ட். சேம் அதே தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பாரோ பண்ணுவோம், அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அதை எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணோம் அது. ஸோ ரெண்டுமே கரெக்ட். மூணாவது பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் லோன்ஸ் கிரியேட் அ லைபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட். இப்போ நம்ம லோன் கொடுக்குறோம், அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகேங்களா, இது வந்து லைபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா, இது என்ன சொல்லணும் அப்படின்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ ரிசிப்ட். ஓகேங்களா, அதுக்கு கீழே வரும். ரெவன்யூ ரெசிப்ட்டு கீழே நான் டேக்ஸ் ரெவன்யூ ரெசிப்ட்டு கீழே தான் வரும். திஸ் இஸ் நாட் த கேபிட்டல் ரெசிப்ட். நம்ம கேபிட்டல் ரெசிப்ட் எதுன்னா ஒருத்தங்கிட்ட நம்ம லோன் வாங்குகிறோம் அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் ரெசிப்ட். இதுவே நாம் ஒருத்தருக்கு லோன் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, நல்லா யோசிங்க. நாம் ஒருத்தருக்கு லோன் கொடுத்துருப்போம், அவங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் கம்ஸ் அண்டர் த நான் டேக்ஸ் ரெவன்யூ ரெசிப்டில் வரும். ஸோ அப்போ தேர்ட் இஸ் த ராங் ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் ஈஸிலி அரைவ் த ஆன்சர். ஏ 1 and 2 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா, ஓகே. இந்த மாதிரி அந்த பப்ளிக் ஃபினான்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். யூ ஷுட் நோ வெரி கிளியர்லி. யூ ஷுட் நோ வாட் இஸ் த கேபிட்டல், வாட் இஸ் த ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன, ரெவன்யூ ரெசிப்ட்னா என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன, எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கேட்ட பழைய கொஸ்டின் 2016 வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 2016 வந்து நல்லா படிச்சுட்டு போயிருந்தோம்னா 2025 வந்து ஈஸியாக இருந்திருக்கும் இல்லைங்களா. ஓகே, பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் included in the capital budget of the government of India? Same. Expenditure on acquisition of asset. அவங்க பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் ரெவன்யூனோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னோ சொல்லவே இல்லை. ஓகேங்களா, கேபிட்டல் பட்ஜெட்டு கீழே வர்றது என்னது, கேபிட்டல் ரெவன்யூ அண்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இப்போ ரெண்டுமே கலந்து தான் வரும். கேபிட்டல் ரெவன்யூவும் பார்ப்போம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் அக்யூசிஷன் ஆஃப் அசட்ஸ் லைக் ரோட்ஸ், பில்டிங், மெஷினரிஸ் எட்ஸெட்ரா, இதெல்லாம் என்னது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? ஏன்னா ரோட் கட்டுறது, பில்டிங்கு, ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். எகெயின் இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். இப்போது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒன் வே எக்ஸ்பெண்டிச்சர், சேலரிஸ் கொடுக்குறது, பென்ஷன்ஸ் கொடுக்குறது, அதில் ரிட்டர்ன்ஸ் எதுவும் வராது. இதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா நான் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் டூ வே பேமெண்ட். ஓகேங்களா? இப்போது ஸ்கூல்ஸ் கட்டுறேன் அப்படின்னா வில் ப்ரொடியூஸ் ஹெல்த்தி அண்டு இன்டெலிஜென்ட் கிட்ஸ். ஓகேங்களா? டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்டுக்கு இது பூஸ்டப்பாக இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் அப்படின்னா பீப்புள் வில் பி ஹெல்த்தி. ரோட்ஸ் போடுறேன் அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத் வில் பி ஹேப்பன். ஓகேவா? வில் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி இதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதனால தான் கவர்மெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் ஃபார் த கவர்மெண்ட் டு டூ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரதர் தேன் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். லோன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த ஃபாரின் கவர்மெண்ட். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன அப்படின்னு. ஸோ லோன்ஸ் வாங்குறோம்ல, அது கேபிட்டல் ரெசிப்ட். அகெயின் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கிராண்டட் டு த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் பட்ஜெட்டு தான் வரும். லைக் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கிராண்டட் டு த ஸ்டேட்ஸ் இது கொடுக்குறதுல இப்போ ஸ்டேட்ஸ் வந்து பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இது ப்ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? எஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், லோன் கொடுக்குறது இதெல்லாமே. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் 1, 2 and 3 ஆல் ஆர் கரெக்ட். இது எல்லாமே கேபிட்டல் பட்ஜெட்டு கீழே தான் வரும். பட் உங்களுக்கு கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்றது தெரியும். வில் மூவ் டு த next question. There has been a persistent deficit budget year after year. Which action following can be taken by the government to reduce the deficit? இப்போ நமக்கு வந்து டெஃபிசிட் பட்ஜெட் அப்படின்னா நான் தெரியணும். டெஃபிசிட் பட்ஜெட்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெண்டிச்சர் வில் பி ஹையர் தென் த ரெவன்யூ. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு டெஃபிசிட் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. வெரி சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை குறைப்போம். ஓகேங்களா? ரெவன்யூ வர்றதுக்கு ஏதாவது பண்ணோன்னா அதை பண்ணுவோம். ஓகே, என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிடியூசிங் த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். தட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஃபோக்கஸ் பண்ணோம், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது அப்படின்னா இட்ஸ் அ வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற மாதிரி. அப்போ ரிடியூசிங் த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், எஸ் தட்ஸ் ட்ரூ. இன்ட்ரடியூசிங் நியூ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். சிம்பிளாக யூஸிங்க. இப்போ நான் ஏதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ டைரெக்ட் மணி ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இல்லை ரிட்டர்ன்ஸ் கொடுக்காத எந்த இது கொடுத்தாலும் இட் புட்ஸ் வெல்ஃபேர் மெஷர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இட் புட்ஸ் எக்ஸ்ட்ரா பர்டன் ஆன் த ஸ்டேட்ஸ் எக்ஸ்செக்கர். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்டோட கசானாவுக்கு தான் இட் வில் கிவ் மோர் ஃபிஸ்கல் ப்ரெஷர் அப்படின்றப்ப அது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி பட்ஜெட் வந்து டெபிசிட்டாக இருக்கும்போது. இப்போ செகண்ட் வில் பி த ராங் ஆன்சர். தேர்டு பாருங்கள், ரேஷனலைசிங் த சப்சிடிஸ். சப்சிடிஸ் ரேஷனலைசேஷன்னா என்ன? எங்கெல்லாம் வந்துட்டு இப்போ யூனிவர்சலாக ஃப்ரீபீஸ் அந்த மாதிரி கொடுக்காம அட்ரஸ் பண்ணி டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ் கொடுக்கறது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ரேஷனலைஸ் பண்ணுறது தான் ரேஷனலைஸ்டு சப்சிடிஸ் அப்படின்றது அர்த்தம். யாருக்கு அந்த இன்டெண்டட் பெனிஃபிஷரிஸ்க்கு மட்டும் அந்த கூட்ஸோ இல்லை வெல்ஃபேர் மெஷர்ஸோ போகணும் அப்படின்றது தான் அதுதான் ரேஷனலைசேஷன் ஆஃப் சப்சிடிஸ். ஸோ 1 and 3 இப்போ நம்ம 2 ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரிமைன் வித் A and C. 3 பார்த்துட்டோம், கண்டிப்பாக வரும். ரிடியூசிங் இம்போர்ட் டியூட்டி, நோ. இது வந்து எகெயின் ஒரு இட் அப்ஸ்ட்ரக்ட் த ரெவன்யூ ஜென்ரேஷன் ஃபார் த கவர்மெண்ட். ஓகேங்களா? அப்போ அதை பண்ண மாட்டாங்க. அப்போது த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C. 1 and 3 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட், பப்ளிக் ஃபினான்ஸ்லேருந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான டாபிக் இன்ஃப்ளேஷனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இன்ஃப்ளேஷன்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த மாதிரி வித்தியாசமாலாம் கேட்டிருக்காங்க, நாம் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன்டு த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி சிம்பிள் கொஸ்டின், 2011 கேட்டது. எக்கனாமிக் க்ரோத் இஸ் யூஸ்வலி கப்புள்டு வித், அவ்வளோதான். அப்போது ஆப்ஷன் டிஃப்ளேஷன், ஐஃப்ளேஷன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கணும், எக்கனாமிக் க்ரோத் இஸ் யூஸ்வலி கப்புள்டு வித். ஒரு இடத்துல எக்கனாமிக் க்ரோத் இருக்குன்னா அது கூட என்ன இருக்கும் அப்படின்றதான் கேட்குறாங்க. இப்போது எக்கனாமிக் க்ரோத் ஒரு பேசிக்லேருந்தே போவோமே. இப்போது எக்கனாமிக் க்ரோத் எப்போ நான் எக்கனாமிக் க்ரோத் இருக்குன்னு சொல்லுவேன், when people are having more money, when they are having high purchasing power, இதெல்லாம் இருக்கும்போது ஓகே இட்ஸ் குட் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது
டிஸ்போசபிள் இன்கம் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட் வில் பி கிரியேட்டட். அப்போ டிமாண்ட் அதிகமாச்சு அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் விச் மீன்ஸ் ஹையராக இருக்கும்போது டிமாண்ட் வந்து அதிகமாகும். அப்போ டிமாண்ட் வந்து அதிகமாகுது அப்படின்னா மோர் பீப்புள் வில் பி சேசிங் அந்த லெஸ் கூட்ஸ். ஓகேங்களா? திஸ் கண்டிஷன் வில் கிரியேட் இன்ஃப்ளேஷன். ஸோ ஃபார் த குட் எக்கனாமிக் க்ரோத் அந்த ஒரு சினாரியோ வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு இட் ரியலி இன்ஃப்ளேஷன் இஸ் நெசசரி. ஓகேங்களா? அதை தான் சொல்கிறாங்க. த எக்கனாமிக் க்ரோத் இஸ் யூஸ்வலி கப்புள்ட் வித் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் யூஸ்வலி கப்புள்ட் வித் இன்ஃப்ளேஷன். இன்னொரு முக்கியமான விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக்கில் பார்க்கும்போது நம்ம எதையுமே அப்சல்யூட் டேர்ம்ஸில் சொல்ல முடியாது. விச் மீன்ஸ் திஸ் திங் டெஃபினெட்லி வில் கிரியேட் திஸ் திங். இஃப் யூ டூ ஏ தட் வில் டெஃபினெட்லி கிரியேட் பி அப்படின்னு சொல்ல முடியாது. கேன் காஸ் ஆர் மே காஸ் அந்த மாதிரி தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். an example, if a country is economically good or economic growth is high, definitely all the people will be happy or the development will be spreaded everywhere அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கேன் பி மேபி தான். ஏன்னா என்ன தான் இப்போ நம்ம இப்போ ஜிடிபியில் வந்து கண்ட்ரி வந்து ஃபஸ்ட்டோ செகண்டோ தேர்டாக இருந்தாலும் ஸ்டில் வி கேன் see the people from the below poverty line. ஓகேங்களா? தென் அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதுதான் சொல்கிறது, எதையுமே அப்சல்யூட் டேர்ம்ஸில் பார்க்க முடியாது, கம்பேரிட்டிவாக தான் பார்க்கணும் அப்படின்னு. அது வந்து எக்கனாமிக் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திஸ் should be kept in your mind. We'll move to the next question. A rapid increase in the rate of inflation is sometimes attributed to the base effect. What is base effect? See, base effect ன்றது ஒன்றுமே இல்லை. The question for your convenience I will read one more the question one more. A rapid increase in the rate of inflation is sometimes attributed to the base effect. அப்போ base effect என்ன அப்படின்னா sometimes we will do compare. நம்ம பாஸ்ட் ஒரு பேஸ் கான்ஸ்டண்ட்டான ஒரு இயர் வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா? எந்த டைமில் வந்து நல்ல ஒரு கொரோனா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரெசன் வராத டைம் பீரியட் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சரிங்களா? அதை வந்து கான்ஸ்டன்ட் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்புறம் இப்போ கரண்ட் பீரியட் வந்து சொல்லுவோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இருக்கிறதுல ஏதாவது கண்டிஷன் மூலிமா ரேட் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றோம், இல்லைனா அதிகமாக இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு சில கண்டிஷன்ஸில் வந்து அதிகமாகவும் இல்லைனா கம்மியாகும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல ப்ரீவியஸ் இயரோட ப்ரைஸ் பூட்ஸ் லெவல் ப்ரைஸ் லெவல் அப்புறம் இப்போ இருக்கிற ப்ரைஸ் லெவல் இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? கம்பேர் பண்ணி எவ்வளோ மாறுதல் அடைஞ்சிருக்கு, எவ்வளோ வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம். இன்கேஸ் ஏதாவது கண்டிஷன்னால் ஓகேங்களா அந்த பழைய ரேட்லேருந்து புது ரேட்டில் டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சஸ் இருந்தாலோ இல்லை சேஞ்சஸ் கம்மியாக இருந்தாலோ கம்பேர் டு கான்ஸ்டன்ட் ப்ரைஸை விட இப்போ கரண்ட் லெவலில் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை ரொம்ப கம்மியாக காட்டுச்சு அப்படின்றத பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக அந்த இயர் தான் வந்து பேஸ் இயர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரைஸை இப்போ இருக்கிற ரைட் நவ் கரண்ட் ப்ரைஸை வந்துட்டு நம்ம பழைய இயரோட கம்பேர் பண்ணி அதனால ஏற்படுற விளைவை தான் பேஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் எஃபெக்ட் அப்படின்றத வந்துட்டு வெரி சிம்பிள், நம்ம எக்கனாமிக்கில் யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். ஓகேங்களா? இன்ஃப்ளேஷனில் யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் இயரோடையும் கரண்ட் இயரோட இன்ஃப்ளேஷன் வந்துட்டு எப்படி இருக்குது, ப்ரைஸ் சேஞ்சஸ் லெவல் எப்படி இருக்குது, திடீர்னு ஏதோ மாற்றம் அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடாக வர்றது தான் பேஸ் இயர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி, இட் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் த ப்ரைஸ் லெவல் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் ஆன் த கால்குலேஷன் ஆஃப் த இன்ஃப்ளேஷன் ரேட். சரிங்களா? ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கூகுளில் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். பேஸ் இயர்னா என்ன, பேஸ் எஃபெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அண்ட் மோர் கிளாரிட்டி. ஓகே, ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் லைக்லி டு பி த மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி இன் இட்ஸ் எஃபெக்ட்? ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து 2 இயரில் கேட்டிருக்காங்க. ஒன்று 2013 அப்புறம் 2021. இந்த 2 வருஷமும் அப்படியே ரிப்பீட் ஆன கொஷின் தான் இது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் அண்ட் வெரி சிம்பிள் கொஷினும் கூட. எப்போ வந்துட்டு மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட் வந்து எது கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரீட் அபவுட் த ஸ்டேட்மெண்ட். ரீபேமெண்ட் ஆஃப் பப்ளிக் டெட், borrowing from the public to finance a budget deficit, borrowing from the banks to finance a budget deficit, creation of new money to finance a budget deficit. இப்போது நீங்கள் என்ன பண்ணாலுமே இந்த பாரோ பண்ணுறதாகட்டும், பப்ளிக்லேருந்து
பாரோ பண்ணுறீங்க, இல்லை பேங்க்லேருந்து பாரோ பண்ணி பட்ஜெட் டெஃபிசிட் அட்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இன்ஃப்ளேஷனை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா, இன்க்ரீஸ் ஆகும். பட் அவங்க என்ன கேட்குறாங்க, லைக்லி டு பி த மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மோஸ்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் டி பாருங்கள், கிரியேஷன் ஆஃப் நியூ மணி இன்டு ஃபினான்ஷியல் பட்ஜெட் டெஃபிசிட். எப்பயுமே அப்போ நம்ம வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்போம், பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆர்பிஐ இருந்துச்சு அப்படின்னா பணம் அடித்து எல்லாத்தையும் கொடுத்துடலாம்ல அப்படின்ட்டு. பட் அதோட மோஸ்ட் டேஞ்சரஸ் எஃபெக்ட் என்ன அப்படின்னா இட் வில் கிரியேட் த இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் என்ன, சடன் ரைஸ் ஆஃப் த ப்ரைஸ் கூட்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். தட் வில் இன்டர்ன் வில் ரிடியூஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த பீப்புள். ஓகேங்களா, இப்போ பர்ச்சேசிங் பவர் வந்துட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கூட்ஸோட மதிப்பு இழக்கும். ஓகேங்களா, மணியோட மதிப்பு இழக்கும். அவ்வளோதான். அதனால தான் அந்த இது பண்ண மாட்டாங்க. ஸோ த மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட் என்னென்னா கிரியேட்டிங் ஏ நியூ மணி டு ஃபினான்ஸ் ஏ பட்ஜெட் டெஃபிசிட். இருக்கிற என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்குள்ளேயே தான் நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ண பார்க்கணுமோ, இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி வி ஷுட் டேக் மெஷர்ஸ் டு ரிடியூஸ் த இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி நியூ மணி வந்து இம்ப்ரிண்ட் பண்ணி நம்ம விடும்போது இட் வில் கிவ் ஹியூமங்கஸ் இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர்ஸ். ஈவன் வந்துட்டு அதுக்கப்புறம் எஃப்ஆர்பிஎம்மோட சஜஷன்லேயும் ஆஃப்டர் 2014 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஆக்சுவலாக பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பை சஜஷன் பை ஃபியூ கமிட்டிஸ் right now we have stopped the creating a new money to address the budget deficit. So the right answer is option D. இது வந்து 2 வருஷம் தொடர்ந்து கேட்ட கொஸ்டின், 2013லேயும் 2021லேயும் கேட்ட கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்குங்க. அடுத்து வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ சம்டைம்ஸ் இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன்ற கான்செப்டில் வந்து ஓரளவு நம்ம வந்து பார்த்துருப்போம். லைக் இன்ஃப்ளேஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் என்ன, ஓகேங்களா, பேசிக் கான்செப்ட் என்ன, த கிராஜுவல் ரைஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் த கூட்ஸ் அதை படிச்சிருப்பீங்க. தென் இட் வில் ரிடியூஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் த பப்ளிக், இதை வந்து பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிட்டர் 50 rupees அப்படின்னா அப்படியே அடுத்த வருஷம் 56, 60 அப்படின்னு போகும்போது அப்போ கிராஜுவல் ரைஸ் ஆஃப் மில்க் ப்ரைஸ். ஓகேங்களா, இந்த சைடு கன்சியூமர் சைடு வந்து பார்க்கும்போது என்கிட்ட 100 ரூபா இருந்துச்சு அப்படின்னா 2 ½ லிட்டர் பால் வாங்கினேன், இப்போ 1 லிட்டர் பால் வாங்கினேன் அப்படின்னா இப்போ என்னால் 2 லிட்டர் வாங்க முடியாது, ஒரு 1.5 லிட்டர் தான் வாங்க முடியும். அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் வந்து குறையுது. ஓகேங்களா, இதுவும் மீன்ஸ் இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட் அப்படின்றத அர்த்தம். தென் தெர் இஸ் 2 types ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஒன் இஸ் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், அப்புறம் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன்னா டிமாண்ட் சைடுலேருந்து வர்றது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எய்தர் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் பண்ணுறதுனாலையும் இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து டேக்ஸ் ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணதுனாலையும். இப்போ டேக்ஸ் ரேட் ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது என்னோடய சேலரி வந்துட்டு ஒரு 50,000. ஓகேங்களா, டேக்ஸ் போக எனக்கு கைக்கு ஒரு 40,000 வருது அப்படின்னா இப்போ டேக்ஸை வந்து கட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு 10% கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு 5% டேக்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி என்கிட்ட 40,000 தான் வந்தது, பட் இப்போ என்கிட்ட 45,000 வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்போ டிஸ்போசபிள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், நான் போய் ஐ வில் ரன் பே இன் த கூட்ஸ். அப்போ டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாச்சுன்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஓகே, ஏதாவது வாங்கலாம், மொபைல் வாங்கலாம், கார் வாங்கலாம், அந்த மாதிரிட்டு இன்க்ரீஸ் ஆகுமா. அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ரைஸ் ரைஸ் என்ன இது என்ன ஆகும்னா ரைஸ் ஆகும். புரியுதுங்களா, பிகாஸ் லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள், மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் வில் பி ரன்னிங் பிஹைண்ட் த லெஸ் நம்பர் ஆஃப் கூட்ஸ். அப்போ இந்த மாதிரி ஆகும்போது இன்ஃப்ளேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இதை தான் டிமாண்ட் கிரியேட்டட் இன்ஃப்ளேஷன், விச் மீன்ஸ் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறது. வேறஸ் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா, என்கிட்ட இப்போ 100 ஒரு ஃபார்மர் இருக்கார் அப்படின்னா சப்ளை சைடு ஏற்படுற பிரச்சனை. ஓகேங்களா, யூஸ்வலாக அந்த மார்க்கெட்டுக்கு வந்துட்டு 100 kg ஆனியன் வரும். டியூ டு சம் மான்சூன் ரீசன்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது ரீசன்னாலேயோ இங்கே வரல. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ எல்பிஜி கிரைசிஸ் எடுத்துக்கங்களேன். இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். என்ன ஆகும், யூஸ்வலாக வந்துட்டு நம்ம ஒரு மீல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா 100 rupees. ஆனால் இது கேஸ் சிலிண்டர் அந்த வெஸ்ட் ஏசியா கிரைசிஸ்னாலையும் ஈரான் கான்ஃப்ளிக்ட்னாலையும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்துட்டு அவங்க வந்து க்ளோஸ் பண்ணதுனாலையும் எல்பிஜி இன்ஃப்ளோ டு த கண்ட்ரி வந்துட்டு ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, திஸ் வில் புட் டைரக்ட்லி இம்பேக்ட் ஆன் த ஃபுட் ஐட்டம்ஸ். அப்போ நான் 100 rupees வாங்கின மீல்ஸ் இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னா 120, 113 ஆகிடுச்சு. அப்போ இது டிமாண்ட் க்ரியேட் பண்ண ப்ரைஸ் ரைஸ் கிடையாது, சப்ளை சைடு ஏற்பட்ட டிஸ்ரப்ஷனால் ஆன ப்ரைஸ் ரைஸ். திஸ் இஸ் கால்டு காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ டிமாண்ட்
புல் அண்ட் காஸ்ட் புஷ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு இப்போ நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். With reference to the Indian economy, demand pull inflation can be caused or increased by which of the following? Okay. Expansionary policies. Expansionary policies na enadhu? Either bank will reduce their interest rate or the government will reduce the tax rate. Okay, tax cut பண்ணும்போது automatically disposable income. This is called expansionary policies. அப்போ first option is correct. Yes, definitely the first one, it will create demand pull inflation. செகண்டு ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ். ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டு பூஸ்ட் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கவர்மெண்ட் வில் பி டூயிங் சம்திங். ஓகேங்களா, டு பூஸ்ட் த எக்கனாமி. அதே தான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி பம்ப் இன் த மணி. ஓகேங்களா, த்ரூ எக்ஸிஸ்டிங் மெக்கானிசம்ஸ் லைக் இது மாதிரி தான் எக்ஸ்பான்ஷனரி பாலிசிஸ் மாதிரி தான். ஸோ ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் ஆல்சோ வில் லீட் டு டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். ஓகே, அடுத்து இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸிங் வேஜஸ். ஸோ பேரில் இருக்குது இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸிங் வேஜஸ் தான். திஸ் டஸ் நாட் கிரியேட் த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். ரேதர் ஃபோர்த் வந்து பாருங்களேன், காஸ்ட் ஐ பர்ச்சேசிங் பவர். நான் ஆல்ரெடி சொன்னேன்னா டிமாண்ட் புல்னால் டிமாண்ட் சைடு வந்துட்டு தே வில் ஹாவ் மோர் மணி, டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகும். தட் வில் கிரியேட் த ஐ பர்ச்சேசிங் பவர். ஓகேங்களா, அப்போது 4 வந்து கண்டிப்பாக வரும். ஆனால் 5th பாருங்களேன், ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். சரி, சிம்பிளாக காமன் சென்ஸ் வச்சு யூஸிங்க. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகுது என்ன பண்ணணும், தட் வில் டிஸ்வேட் த பீப்புள். ஓகேங்களா, டிஸ்கரேஜ் த பீப்புள் டேக் லோன்ஸ் டு இன்வெஸ்ட் இன் சம்திங். அப்போ அது வந்துட்டு ஒரு பூஸ்ட் பண்ணாது, டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் பண்ணாது, ரேதர் இட் வில் ரிடியூஸ் த இன்ஃப்ளேஷன். அப்போ 5 வராது. இப்போ ஜஸ்ட் நம்ம 5 வராதுன்னு தெரிஞ்சாலே 5 ரிமூவ் பண்ணுங்களேன், 1 2 4. அப்போ 1 2 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஜஸ்ட் now as we discuss the detail. Okay, discussed in detail expansionary policies, fiscal stimulus, அடுத்து higher purchasing power, இதெல்லாமே combine ஆகும். So the right answer is option A. Then again we'll go to the one more topic from the same inflation topic. With reference to the inflation in India, which of the following statement is correct? Option A, controlling the inflation in India is the responsibility of government of India only. No. There is 2 measures, like there is something called fiscal policy which is done by government of India. Another one is monetary policy which is done by RBI. சரிங்களா, செகண்ட் படிங்க. RBI has no role in controlling inflation. No, that's absolutely wrong. RBI has also has the role, like we have seen inflation rateல repo rate, reverse repo rate, அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறதுல அவங்களுக்கும் ரோல் இருக்குது. பி வந்து தப்பு. சி பாருங்கள், decreased money circulation helps in controlled inflation. That's very obvious, that's true. ஓகேங்களா, மணி கண்ட்ரோல், மணி சப்ளை அதிகமாக இருக்கிறது தான் இது சொல்கிறோம். அப்போ டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து குறையும். ஆனால் டி பாருங்கள், இன்க்ரீஸ்டு மணி சர்க்குலேஷன் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன். ஹவ் அப்சர்ட் இட் இஸ். வாட் வில் ஹேப்பன் இஃப் வி இன்க்ரீஸ் த மணி சர்க்குலேஷன், தட் வில் டைரக்ட்லி fuels the inflation effect. So option D is also wrong option. Option C is the correct answer. சரிங்களா, so we'll go to the next question. Again 2020 கேட்டது இன்ஃப்ளேஷன் கீழே டாப்பிக்கில் வந்துட்டு நம்ம புதுசாக வந்துட்டு இப்போ 2 இண்டெக்ஸ் வந்து படிப்போம். ஒன்று வந்துட்டு ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அனதர் ஒன்று வந்துட்டு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் வந்துட்டு என்ன, இந்த இண்டெக்ஸ்னால் என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணுறது, என்னென்ன இதுக்கு இடையில் இருக்கிற என்ன டிஃப்ரென்ஸ், அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு சில சின்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸும் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸும் எதுக்காகனா டு கண்ட்ரோல் டு அண்டர்ஸ்டாண்ட் த இன்ஃப்ளேஷன் லெவல். ஓகேங்களா, ஒரு ப்ரைஸ் லெவலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இது ரெண்டும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக இது வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு மெஷர் த இன்ஃப்ளேஷன் அண்டு பாலிசி ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மெஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தடை எஸ்பெஷலி ஆர்பிஐ வில் யூஸ் த சிபிஐ. ஓகேங்களா, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் கன்சூமர் ப்ரைஸ், ஒய் நாட் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா, இப்போ தான் இங்கே ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். ஹோல்சேல் ப்ரைஸ் வில் கால்குலேட் ஒன்லி த கூட்ஸ். ஓகேங்களா, வேறஸ் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்துட்டு ப்ரைஸஸ் அசோசியேட் வித் த சர்வீஸ் ஆல்சோ. அப்போ இது ஹோல்சேல் ப்ரைஸ்ன்றது கூட்ஸ் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். கன்சூமர் ப்ரைஸ்ன்றது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டையுமே கான்சென்ட்ரேட் பண்ணும். அப்போ கூட்ஸ் வந்து எப்படி, என்னென்ன கூட்ஸ் என்னென்ன ரேட்டில் இருக்குது, இப்போ சர்வீஸ் லைக் டிரான்ஸ்போர்ட்டு, பேங்கிங்கு, ஓகேங்களா, ஹெல்த்து, இதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அந்த ப்ரைஸ் ஹவ் இட் அஃபெக்ட் த இன்ஃப்ளேஷன் அண்ட் பீப்புள்ஸ் இன்கம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிபிஐ வில் கிவ் அ பெட்டர் பிக்சர் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃப்ளேஷன் than the WBI. Okay, without any delay, we'll read out the question. Consider the following statement. The weightage of food in consumer price index CPI is higher than the wholesale price index. Yes, that's true. Food and beverage பார்த்தீங்கன்னா almost 50% of weightage is given to the
ஃபுட் ஒன்லி. ஓகேங்களா? இன் சிபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50% ஆஃப் த வெயிட்டேஜ் given டு த ஃபுட் அண்ட் பிவரேஜஸ். வேறஸ் டபிள்யூபிஐலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேராமீட்டர் இருக்கும். மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி, ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸு, அப்புறம் ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபுட் அண்ட் ஃபியூவல் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபுட்டு ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் ஃபுட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகே, செகண்ட் பாருங்கள். த டபிள்யூபிஐ does not capture changes in the price of services which is CPI does. This is absolutely correct. நம்ம இப்போ தான் பார்த்தோம் ரெண்டுக்கும் இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ். அப்போது 1 and 2 வரும். இப்போ 3 பார்ப்போம். The RBI has now adopted WPI as its key measure of inflation and to decide on changing the key rate for key policy rates. This is wrong statement. Just now we have discussed that WPI கிடையாது, CPI. ஓகேங்களா? பர்டிகுலராக சொல்லணும்னா 2014லேருந்து RBI changed its stance. It was used the WPI rate தான், இண்டெக்ஸ் தான், WPI இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க டு மெஷர் த இன்ஃப்ளேஷன். பட் ஆஃப்டர் சம் பீரியட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதில் நல்ல பெட்டர் பிக்சர் கிடைக்கிறதுனால சிபிஐ வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுதான் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. சரிங்களா? இன்னும் பேங்கிங்லாம் பார்க்கும்போது ஆர்பிஐயோட ரோல்ஸு, அதோட பாலிசி மெஷர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ, அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஃபியூச்சர் கிளாஸஸில் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஓகே, வித்தவுட் எனி டிலே வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த கிரியேஷன் ஆஃப் பிளாக் மணி இன் இந்தியா ஹாஸ் பீன் த மெயின் காஸ் ஆஃப் ஒரி டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? ஸோ இந்த கொஸ்டின்லேயே தெரியுது. பிளாக் மணி பண்ணோம் அப்படின்னா பிக்கஸ்ட் ஒரி என்னவாக இருக்கும்? வெரி சிம்பிள். 2021 கேட்டது தான். ஆப்ஷன் டி வந்து பாருங்கள், லாஸ் ஆஃப் ரெவன்யூ டு த ஸ்டேட்ஸ் எக்ஸ்செக்கர் டியூ டு டேக்ஸ் எவேஷன். ஓகேங்களா? தட்ஸ் த ரைட் ஆன்சர். மீதியெல்லாம் எதுவுமே வராது, செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். வெரி சிம்பிள் கொஸ்டின். ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், லாஸ் ஆஃப் ரெவன்யூ டு த ஸ்டேட்ஸ் எக்ஸ்செக்கர். பிகாஸ் பிளாக் மணியை ஹோல்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, டேக்ஸ்லேருந்து வராத மணியை வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறது, அக்கௌண்ட்டில் காட்டாத மணி, ஓகே, ரியல் வேல்யூ பண்ணாத மணிஸ்லாம் வந்து தான் பிளாக் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாக் மணி வச்சுருக்கிறதுனால என்ன அப்படின்னா, அவங்க டைரெக்டாக டேக்ஸ் இப்போ ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதாகட்டும், இல்லை மற்ற எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸு, அது எதுலேயுமே வராது, அந்த கவர்மெண்ட்டோட ரேடார்லேயே வராது, எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனாக இருக்கும். ஸோ டைரக்ட்லி அஃபெக்ட் த டேக்ஸ் ரெவன்யூ டு த கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், விச் இஸ் லாஸ் ஆஃப் ரெவன்யூ டு த ஸ்டேட் எக்ஸ்செக்கர் டியூ டு டேக்ஸ் எவேஷன். So almost we have come to the conclusion of this session. We'll see 2 more questions. இதில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ட்ரிக்ஸோடு பார்த்துட்டு இதை முடிச்சிடுவோம். யூஸ்வலாக நமக்கு வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அந்த எக்கனாமிக் கொஸ்டின் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தோம் எனார்மஸ்லி அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு சில வேர்ட்ஸ் ஒன்லி, அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்பெஷலி இந்த ஆஃப்டர் எக்கனாமிக் சர்வே ஆகட்டும், பட்ஜெட், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லாஸ்ட் 5 years இந்த க்ரோத் ஸ்டெடிலி இன்க்ரீஸ்டு ஆர் ஸ்டெடிலி டிக்ரீஸ்டு அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ எப்போலாம் இந்த ஸ்டெடிலி அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி ஒரு 2 கொஸ்டின் பார்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம அதோட இந்த செஷன் வந்து முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் ஃபர்தராக ஃப்யூச்சரில் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். Let me read out the question. Consider the following statements. Tax revenue as a percent of GDP of India has steadily increased in the last decade. Steadily, okay. Last decade. Fiscal deficit as percent of GDP of India has steadily increased in the last decade. ஸோ ஜஸ்ட் இமேஜின் லாஸ்ட் 10 years சொல்கிறாங்க. எப்படி ஸ்டெடிலி இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை ஸ்டெடிலி டிக்ரீஸ் ஆகுமா? ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஸ்லைட்லி வேரியேஷனாவது இருக்கும். இப்போ 3.2, 3.3, 3.5, again 3.4, இந்த மாதிரி ஒரு ஏற்றம் இருந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா 99.9% வந்துட்டு தப்பாகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ as we discussed, the right answer is D. ரெண்டுமே தப்பு. there are some slight variation. ஓகேங்களா? இதே மாதிரி கேட்டால் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். In the context of Indian economy, consider the following statement. The growth rate of GDP has steadily increased in the last 5 years. Again, the growth rate in per capita income has steadily increased in the last 5 years. இப்போது growth ரேட்டுன்னு கேட்குறாங்க. இப்போ growth of GDP அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தெரியும் எவ்ரி இயர் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல கொஞ்சம் கான்ஷியஸாக படிக்கணும். இப்போ growth of GDP அப்படின்னா
2 lakh a year, 3 lakh crore, 4 lakh crore, 4.5 lakh crore, கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் தான் ஆக போகுது, ஆகணும். ஓகேங்களா, இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட் இருக்குது, கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனால் க்ரோத் ரேட் ஆஃப் ஜிடிபின்னு கேட்குறாங்கல்ல, அது வந்து ஸ்டெடிலி இன்க்ரீஸ் ஆகாது. புரியுதுங்களா? 3% இருக்கலாம், அதில் டிஸ்கஸ் பண்ண 3.5, 3.4 அந்த மாதிரி ஒரு வாலிட்டிலிட்டி இருக்கும், ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்டு, the growth rate in per capita income has steadily increased in the last 5 years. again per capita incomeல growth rate தான் கேட்குறாங்க. அந்த growth rate லெவலில் நம்ம பார்க்கும்போது அப்சல்யூட்டாக நம்ம வந்து சொல்ல முடியாது ஸ்டெடிலி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ட்டு. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, neither 1 nor 2. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த எக்ஸார்பிடன்ஸ் இந்த மாதிரி எக்ஸாஜரேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறத ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ இது ரிலேட்டடாக கேட்டால் ஒரு கடைசி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். அதுலேயே வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டிருந்தாங்கன்னா இப்படி ரிமூவ் பண்ணி ஆன்சர் வருது அப்படின்றத பார்க்கலாம். த லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த செஷன், வாட் இஸ் த மோஸ்ட் லைக்லி அட்வான்டேஜ் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் ஜிஎஸ்டி? ஃபஸ்ட்டு படிங்க. இட் வில் ரீப்ளேஸ் மல்டிபிள் டேக்ஸஸ் கலெக்டட் பை மல்டிபிள் அத்தாரிட்டிஸ் and it will thus create a single market in India. Yes, that's correct. That was to remove the cascading effect, India has come up with the GST regime. Okay, that's absolutely correct. Let me read the second and look at the statement very carefully. It will drastically reduce the CAD, current account deficit of India, and will enable it increasing its foreign exchange reserve. So what is this? There is வெரி அப்சர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இதில் வந்துட்டு ஜிஎஸ்டி இருந்ததுனால இட் வில் ரிடியூஸ் த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் எல்லாம் கிடையாது, எனார்மஸ்லி, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ செகண்ட் இஸ் த அப்சல்யூட்லி ராங் ஸ்டேட்மெண்ட். லுக் அட் த தேர்ட், இட்ஸ் வெரி exaggerated statement that it will enormously increase the growth and size of the economy of India and will enable it to overtake China in the near future. இது வந்துட்டு ரொம்ப எக்ஸாஜரேட்டட் ஸ்டேட்மெண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கனாமிக்கில் அது நமக்கு தெரியாது. அதுக்கு முதல்ல சைனாவோட எக்கனாமி வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரியும், பண்ணுமா பண்ணாதான்றது. எக்கனாமியோட ஃபியூச்சர் வந்துட்டு அது மற்ற மார்க்கெட் ஃபோர்ஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுவும் சொல்ல முடியாது. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 only. ஏ இஸ் த ரைட் ஆன்சர். மற்ற ரெண்டுமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இதாக கொடுத்தது. ஸோ வித் திஸ் வி ஹவ் கம் டு த கன்க்ளூஷன். இந்த செஷனில் வந்துட்டு நம்ம இன்ஃப்ளேஷனை வந்து நல்லா டீட்டெயிலாக பார்த்தோம். தென் பப்ளிக் ஃபினான்ஸ் அதை பற்றின நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு மணி மார்க்கெட் ஆகட்டும், மணி மார்க்கெட், பேங்கிங், கேபிட்டல் செக்டர் இதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஹோப் திஸ் செஷன் மஸ்ட் ஹவ் ஹெல்ப் ஃபார் யூ. தென் வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் இன் த நெக்ஸ்ட் செஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.